Hello friends, this is Sindil. Welcome to English Pesa Asaya. இன்னைக்கு இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படினா நம்ம டெய்லி பேசக்கூடிய ஒரு 25 sentences. ஓகே, நம்ம வந்து டே டு டே லைஃப்ல நம்ம டெய்லி பேசுவோம் இல்லையா தமிழ் sentences. அதில இருந்து நம்ம ஒரு 25 sentences பார்க்க போறோம். எல்லாமே ரொம்ப ஈஸியான sentences தான். ஓகேவா, ஈஸியா இருக்கும். நான் ஒவ்வொரு சென்டென்ஸா தமிழ்ல சொல்லி இங்கிலீஷ்ல சொல்லுவேன். நீங்களும் என் கூட சேர்ந்து பிராக்டீஸ் பண்ணிட்டே வாங்க. ஆன்சர் தெரிஞ்சவங்க கமெண்ட்ல சொல்லிட்டே வாங்க. இது உங்களுக்கு பிராக்டீஸ் பண்ண மாதிரி இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. நம்ம ஃபஸ்ட்டு பார்க்க போகிற சென்டென்ஸ், அவனை அதை செய்ய சொல்லு. அவனை அதை செய்ய சொல்லு. எப்படி இங்கிலீஷ் சொல்லுவீங்க? ஆஸ்க் ஹிம் டு டூ தட். ஆஸ்க் ஹிம் டு டூ தட். அவனை அதை செய்ய சொல்லு. நெக்ஸ்ட் ஒன், உன்னை யார் இதை செய்ய சொன்னா? உன்னை யார் இதை செய்ய சொன்னா? இதெல்லாம் நம்ம கேட்குற கேள்வி தான் இல்லையா? இதுக்கு எப்படி இங்கிலீஷில் கேட்பீங்க? Who asked you to do this? Who asked you to do this? உன்னை யார் இது செய்ய சொன்னா? ஓகே, நெக்ஸ்ட் ஒன், உங்களிடம் பேசுவது பயனற்றது. உங்ககிட்ட பேசி ஒரு பிரயோஜனமும் இல்லை அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம்? இட்ஸ் யூஸ்லெஸ் டு டாக் டு யூ. இட்ஸ் யூஸ்லெஸ் அப்படின்னா பயனற்றது, டு டாக் டு யூ உங்ககிட்ட பேசுறது. ரைட்? நெக்ஸ்ட் ஒன், உனக்கு என்ன ஞாபகம் இல்லையா? உனக்கு என்ன ஞாபகம் இல்லையா அப்படின்னு கேட்போம் இல்லையா? எப்படி இங்கிலீஷில் கேட்கலாம்? எனி ஐடியா? ட்ரை பண்ணுங்க. டோன்ட் யூ ரிமெம்பர் மீ? டோன்ட் யூ ரிமெம்பர் மீ? உனக்கு என்ன ஞாபகம் இல்லையா? ஓகே, உங்களுக்கு இப்போ இதிலிருந்து நான் ஒரு கொஸ்டின் கேட்க போகிறேன். இதோட ஆன்சரை நீங்கள் தான் காமெண்ட்டில் போஸ்ட் பண்ணணும், நான் சொல்ல மாட்டேன். உனக்கு அவனை ஞாபகம் இல்லையா? உனக்கு அவனை ஞாபகம் இல்லையா? எப்படி இங்கிலீஷில் கேட்பீங்க? உங்கள் ஆன்சரை கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் ஒன், நான் உன்னை அங்கே கூட்டிகிட்டு போகிறேன். நான் உன்னை அங்கே கூட்டி கொண்டு போகிறேன். எப்படி இங்கிலீஷில் சொல்லுவீங்க? ட்ரை பண்ணுங்கள். எப்படி சொல்லலாம்? ஐ வில் டேக் யூ தேர். ஐ வில் டேக் யூ தேர். நான் உன்னை அங்கே கூட்டி கொண்டு போகிறேன். நெக்ஸ்ட் ஒன், நான் அங்கே இருக்க மாட்டேன். நான் அங்கே இருக்க மாட்டேன். எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம்? ஐ won't be there. I won't be there. நான் அங்கே இருக்க மாட்டேன். won't அப்படிங்கிறது will not அப்படின்னு அர்த்தம். will notோட கண்ட்ராக்ஷன் தான் won't. ஓகே, ஸோ I won't be there. நான் அங்கே இருக்க மாட்டேன். நெக்ஸ்ட் ஒன், உனக்கு எப்போவுமே இது கிடைக்காது. உனக்கு எப்போவுமே இது கிடைக்காது. எப்படி இங்கிலீஷில் சொல்லுவீங்க? You don't get it always. You don't get it always. உனக்கு எப்போவுமே இது கிடைக்காது. நெக்ஸ்ட் ஒன், நீ எனக்கு சொல்ல தேவையில்லை. நீ எனக்கு சொல்ல தேவையில்லை அப்படின்னு சொல்லணும். எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம்? You don't need to tell me. You don't need to tell me. ஓகே, நீ எனக்கு சொல்ல தேவையில்லை. நெக்ஸ்ட் ஒன், அவன் என்ன வெளியே அழைத்து சென்றான். அவன் என்ன வெளியில் கூட்டிகிட்டு போனான் அப்படின்னு சொல்லணும். அதுக்கு எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம்? He took me out. He took me out. ஓகே, அல்லது he took me outside. ஓகே, ஸோ எதுனாலும் சொல்லிக்கலாம். ரைட்? அவன் என்ன வெளியே கூட்டிகிட்டு போனான் அப்படிங்கிறதுக்கு. நெக்ஸ்ட் ஒன், எனக்கு இந்த இடம் ஞாபகம் இருக்குது, அல்லது எனக்கு இந்த இடம் நினைவிருக்கிறது அப்படின்னு சொல்லணும். எப்படி இங்கிலீஷில் சொல்லுவீங்க? I remember this place. I remember அப்படின்னா எனக்கு ஞாபகம் இருக்குது. this place அப்படின்னா இந்த இடம். ஓகே, I remember this place. ஓகே, இப்போ உங்களுக்கு ஒரு கேள்வி, எனக்கு அந்த இடம் ஞாபகம் இருக்கிறது, அல்லது எனக்கு அந்த இடம் நினைவிருக்கிறது அப்படின்னு சொல்லணும். அதுக்கு எப்படி இங்கிலீஷில் சொல்லுவீங்க? உங்கள் ஆன்சரை கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் ஒன், ஒரு நாள் எல்லாம் மாறும். ஒரு நாள் எல்லாம் மாறும். எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம்? One day everything will change. One day everything will change. ஓகே, இதெல்லாம் நம்ம பேசக்கூடிய சென்டென்ஸ் தான் இல்லையா? ஈஸியாக இருக்கா? ஓகே, நெக்ஸ்ட் சென்டென்ஸ், நான் அதை ஒரு முறை பார்க்கலாமா? நான் ஒரு முறை பார்க்கலாமா அப்படின்னு கேட்போம் இல்லையா? எப்படி இங்கிலீஷில் கேட்கலாம்? Can I see that once? Can I see that once? நான் அதை ஒரு டைம் பார்க்கலாமா? நெக்ஸ்ட் ஒன், நீ ஏன் அப்படி நினைக்கிற? நீ ஏன் அப்படி நினைக்கிற? எப்படி இங்கிலீஷில் கேட்கலாம்? Why do you think so? Why do you think so? நீ ஏன் அப்படி நினைக்கிற? நீ ஏன் அப்படி திங்க் பண்ணுற? ஓகே, நெக்ஸ்ட் ஒன்,
யாரும் உனக்கு சப்போர்ட் பண்ண மாட்டாங்க. யாரும் உனக்கு சப்போர்ட் பண்ண மாட்டாங்க. ஓகே, எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம்? no one will support you. no one அப்படின்னா யாருமே பண்ண மாட்டாங்க அப்படிங்கிறதுக்கு no one சொல்லுவோம். no one will support you. உனக்கு யாரும் ஆதரவளிக்க மாட்டார்கள். நெக்ஸ்ட் ஒன், அவர்களை எழுப்பு. ஓகே, நிறைய பேர் தூங்கிட்டு இருக்காங்க, அவங்களை எழுப்பு அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம்? எனி ஐடியா? எப்படி சொல்லுவீங்க? ஆன்சர் தெரிஞ்சவங்க காமெண்ட்டில் போடுங்க. எப்படி சொல்லலாம்? wake them up. wake them up. அவர்களை எழுப்பு. நெக்ஸ்ட் ஒன், எனக்கு அடிக்கடி தெரியப்படுத்து. ஓகே, எனக்கு அடிக்கடி தெரியப்படுத்து. ஒருத்தர் வந்து ஒரு இன்டர்வியூ அட்டன் பண்ண போயிருக்காங்க. ஸோ அதில் வந்து நிறைய ரவுண்ட்ஸ் இருக்கும். ஒவ்வொரு ரவுண்டு முடிச்ச உடனே எனக்கு அடிக்கடி சொல்லிட்டே இரு, ரிசல்ட்ஸ் எல்லாத்தையும் எனக்கு அடிக்கடி சொல்லிட்டே இரு அப்படின்னு சொல்லி பேரண்ட்ஸ் வந்து வீட்டில் சொல்லி அனுப்புவாங்க இல்லையா? ஸோ எனக்கு அடிக்கடி தெரியப்படுத்து. ஓகே, அந்த வாக்கியத்துக்கு எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம்? கீப் மீ அப்டேட்டட். கீப் மீ அப்டேட்டட். எனக்கு அடிக்கடி தெரியப்படுத்து. நெக்ஸ்ட் ஒன், நான் சொன்னதை மறந்துடாத. நான் சொன்னதை மறந்து விடாதே. எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம்? டோன்ட் ஃபர்கெட் வாட் ஐ செட். டோன்ட் ஃபர்கெட் அப்படின்னா மறந்து விடாதே. வாட் ஐ செட் அப்படின்னா நான் சொன்னதை. நெக்ஸ்ட் ஒன், அதை எங்கே வச்சேன்னு தெரியல. அதை எங்கே வச்சேன்னு தெரியல அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? அதை எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம்? ஐ டோன்ட் நோ வேர் ஐ கெப்ட் இட். ஐ டோன்ட் நோ அப்படின்னா எனக்கு தெரியல. வேர் ஐ கெப்ட் இட், எங்கே வச்சேன்னு. ரைட்? ஸோ எங்கே வச்சேன்னு எனக்கு தெரியல அப்படிங்கிறதுக்கு ஐ டோன்ட் நோ வேர் ஐ கெப்ட் இட். ரைட்? நெக்ஸ்ட் ஒன், அவன் எனக்காக என்ன வேணாலும் செய்வான். அவன் எனக்காக என்ன வேணாலும் செய்வான். எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம்? he will do anything for me. he will do அப்படின்னா அவன் செய்வான். anything அப்படின்னா என்ன வேண்டுமானாலும். for me அப்படின்னா எனக்காக. he will do anything for me. அவன் எனக்காக என்ன வேணாலும் செய்வான். நெக்ஸ்ட் ஒன், வேற எங்கேயாவது போங்க. வேற எங்காவது செல்லுங்கள். ஓகே, எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம்? go somewhere else. go somewhere அப்படின்னா எங்கேயாச்சும் போங்க. எல்ஸ்னா வேறு எங்கேயாவது. ஓகே, வேறு அப்படின்னு அர்த்தம். எல்ஸ் அப்படின்னா go somewhere else. வேறு எங்கேயாவது செல்லுங்கள். ஓகே, நான் நேற்று லீவில் இருந்தேன். இந்த சென்டென்ஸ் பாருங்கள். நான் நேற்று லீவில் இருந்தேன் அப்படின்னு சொல்லணும். எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம்? ஐ வாஸ் ஆன் லீவ் எஸ்டர்டே. ஐ வாஸ் ஆன் லீவ் அப்படின்னா நான் லீவில் இருந்தேன். எஸ்டர்டே அப்படின்னா நேற்று. நெக்ஸ்ட் ஒன், நாங்கள் ஒன்றாக வெளியே போனோம். நாங்கள் ஒன்றா வெளியே போனோம் அப்படின்னு சொல்லணும். எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம்? we went out together. we went out together. we went out அப்படின்னா நாங்கள் வெளியே போனோம். together அப்படின்னா ஒன்றாக சேர்ந்து. ரைட்? நெக்ஸ்ட் ஒன், அவர்கள் என்னை தவறாக புரிந்து கொண்டார்கள். அவங்க என்ன தப்பாக புரிஞ்சிட்டாங்க. ஓகே, அப்படி சொல்லணும். எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம்? they misunderstood me. they misunderstood me. அவர்கள் என்னை தப்பாக புரிஞ்சு கொண்டார்கள். நெக்ஸ்ட் ஒன், நான் இதை பொறுத்து கொள்ள மாட்டேன். நான் இதை பொறுத்துக்க மாட்டேன். எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம்? ஐ won't tolerate this. ஐ won't tolerate this. ஓகே, நான் இதை பொறுத்து கொள்ள மாட்டேன். டாலரேட் அப்படின்னா வந்து என்னது? பொறுத்துக்கிறது. won't tolerate அப்படின்னா பொறுத்து கொள்ள மாட்டேன். ஓகே, அவள் வீட்டில் இருக்கலாம். அவள் வீட்டில் இருக்கலாம். இதுக்கு எப்படி இங்கிலீஷில் சொல்லுவீங்க? she may be at home. she may be at home. ஓகே, இதே மாதிரி அவர்கள் வீட்டில் இருக்கலாம் எப்படி இங்கிலீஷில் சொல்லுவீங்க? உங்களோட ஆன்சரை காமெண்ட்டில் போஸ்ட் பண்ணுங்கள். இப்போ உங்களுக்கான ஹோம்ஒர்க், எனக்கு இந்த இடம் ஞாபகம் இருக்குது அல்லது எனக்கு இந்த இடம் நினைவிருக்கிறது அப்படின்னு சொல்லணும். இதுக்கு எப்படி இங்கிலீஷில் சொல்லுவீங்க? உங்களோட ஆன்சரை காமெண்ட்டில் போஸ்ட் பண்ணுங்கள். ஓகே, 25 சென்டென்சஸ் கற்றுட்டிங்களா? ஓகே, இதை யூஸ் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணி எழுதுங்க, பேசுங்க. ஓகே, எல்லாமே பண்ணுங்கள். ஓகே, ப்ராக்டிஸ் பண்ணால் மட்டும்தான் ஞாபகம் இருக்கும் உங்களுக்கு. ஓகே, ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் ஒரு லைக் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் நான் உங்களை மீட் பண்ணுறேன். தேங்க்யூ.